ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹாய் சொல்லுங்க மாமா. ஹாய். ஹாய். இன்றைக்கி எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு தரீங்க? காலிஃப்ளவர் 65. ஓகே, இதுக்கு காலிஃப்ளவர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? செஞ்ச உடனே காலி ஆகிடும், அதனால் காலிஃப்ளவர். கடிச்சிட்டிங்க மாமா. இந்த சைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேணுன்ற சைஸுக்கு கட் பண்ணியாச்சு. மசாலா கலக்கிறதுக்கு நம்ம ரெடிமேட் மசாலா சிக்கன் 65 மசாலா கடையில் விற்கிறாங்க இல்லையா, அது ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓகே. நம்ம கட் பண்ண பூவை நல்லா சுத்தமாக சுடு தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்குறோம். அரிசி மாவு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், உங்களுக்கு முட்டை வேணும்னா ஆப்ஷன் சேர்த்திக்கோங்க. நான் பியூர் வெஜ்ஜாக செய்யணும், அதனால் நான் முட்டை ஸ்கிப் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 2 ஸ்பூன், நல்லா காரசாரமாக இருக்கட்டும்ன்ட்டு தாராளமாக நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கணும். உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு கலக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு காலிஃப்ளவரில் மாவு ஒட்டும். மாவு சேர்த்திக்கலாம், இது பூ சேர்த்திக்கலாம், மாற்றி சொல்கிறேன், பூ சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டோம். நல்லா ஊறிடுச்சு. வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கோபி 65 செஞ்சாச்சு. நீங்களும் ஒரு முறை சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.